வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்ல இப்போ 4G பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மட்டும் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் தளத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4G அவங்களுடைய நெட்வொர்க்கை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களாகட்டும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி எல்லா இடங்களிலும் பிஎஸ்என்எல் அவங்களுடைய 4G நெட்வொர்க்கை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வராங்க. அவங்க எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அந்த பதிவை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் அவங்க எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பதிவு. அவங்களுடைய அஃபிஷியல் இது எக்ஸ் தள பேஜான .India அதில் இருந்தால் அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூன் அட் அவுட்லெட்ஸ் நியர் யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 4G பிஎஸ்என்எல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிலே மார்க் லைன் பண்ணியிருக்காங்க பிஎஸ்என்எல் மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா 4G நெட்வொர்க்கு கிடைக்கிறதாட்டு அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இமேஜை அவங்க பதிவிட்டுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மெசேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4G அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4G LTன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான பதிவு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிஎஸ்என்எலோட 4G நெட்வொர்க் வருது. ஸோ உங்களுடைய ஏரியாவில் பிஎஸ்என்எலோடைய 4G நெட்வொர்க்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. NPERF அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், NPERF.com சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. நீங்கள் பிஎஸ்என்எல்லாம் மாறுதாட்டு உங்களுக்கு ஆசையாக இருந்த இல்லை எனக்கு மாறணும், எனக்கு கண்டிப்பாக மாறணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு முதல்ல இதை செக் பண்ணுங்கள். என்ன செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஏரியாவில் இதற்கான நெட்வொர்க்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடுங்க. இதுதான் அதனுடைய அஃபிஷியல் பேஜ். இதிலே 4G கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இடது பக்கத்தில் ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவரேஜ் மேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு லோட் ஆகுது. இதிலே மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க 3G 4G 5G கவரேஜ் மேப் இந்தியா செல்லுலார் டேட்டா நெட்வொர்க்ஸ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்தியா உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரியர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு 4 நெட்வொர்க்கு ஷோ ஆகும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு தான் நெட்வொர்க் எது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அதனால் பிஎஸ்என்எல் மொபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடைக்காம இருந்தால் பிளாக்ல உங்களுக்கு ஷோ ஆகும். 2G கிடைக்கதா இருந்தால் உங்களுக்கு ப்ளூவில் ஷோ ஆகும். உங்களுக்கு க்ரீனில் கிடைக்கதா இருந்தால் உங்களுக்கு 3G ஷோ ஆகும். அதே போல் 4G கிடைக்கதா இருந்தால் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அதே போல் 4G ப்ளஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஓர் கலராட்டு கேட்டகரியாட்டு அவங்க இது மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஏரியாவை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அல்லது உங்களுடைய சிட்டி மெயின் சிட்டியை அதில் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுக்கேன். எங்களுக்கு கன்னியாகுமரி. ஸோ அதனால் கன்னியாகுமரி கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன். நமக்கு இதில் சர்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கன்னியாகுமரி கொடுத்தேன். அதில் எங்களுக்கு நாகர்கோயில் மெயின் சிட்டி எங்களுக்கு ஷோ ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஷோ ஆகுது. நான் இதை ஜூம் பண்ணி பார்க்குறேன்.
நான் பாருங்கள் எனக்கு எல்லாமே க்ரீன் கலரில் தான் நிறைய ஷோ ஆகுது. பாருங்கள் க்ரீன் கலரில் ஷோ ஆனாலே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3G தான் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் க்ரீன் கலரு. இதே போல் நீங்கள் ஜூம் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம், எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன டவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே பார்க்கலாம். எங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3G தான் கிடைக்குது. ஸோ அதனால் இன்னும் 4G வரல. எங்களுடைய ஏரியாவில் மேக்ஸிமம் பார்த்தா எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்களுடைய ஏரியாவை கரெக்டாக வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.